ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவும் சிம்பிளான ஒரு ஸ்வீட், இல்லைனா அதை ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாங்க. மேங்கோ பார் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இப்போது மாம்பழ சீசனுங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ பார் செய்கிறதுக்கு நல்லா பழுத்த மாம்பழம் 3 எடுத்துருக்குறேங்க. இந்த மேங்கோ பார் செய்கிறதுக்கு மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கிறதா இருந்தால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. மாம்பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாங்க. நம்ம மேங்கோ பார் செய்கிறதுக்கு உள்ளே இருக்கிற சதைப்பகுதி மட்டும்தாங்க தேவைப்படும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், மாம்பழத்தை மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதைப்பகுதி மட்டும் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நல்லா நைஸாக தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் மாம்பழம் ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குதுங்க. இப்போ அதை வானலில் சேர்த்து வதக்கிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு அரைச்ச மாங்காய் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இந்த மாம்பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுனால நான் சர்க்கரை அதிகமாக சேர்த்தலைங்க, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேர்த்தது கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு 7 நிமிஷம் போல் ஆகிருக்குதுங்க. சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேங்கோ பார் ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் ஊற்றுறதுக்காக பிளேட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு பிளேட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை தடவி வச்சுக்கலாம். இப்போது பிளேட் ரெடியாக இருக்குது. மேங்கோ பாருமே ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லாவே 1/4 மணி நேரம் போல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே தாங்க இருக்கணும். இப்போது ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. நான் கலந்து விட்டு மேங்கோ பார் கலந்து விடும்போது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏலக்காய் பொடி, உப்பு ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாம்பழம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜெல்லி மாதிரி மாறி இருக்குன்னு. இந்த டைமில் பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ பார் செய்யும்போது நல்லா வெயில் அடிக்கிறப்போ செஞ்சோன்னா ஒரு நாள் வச்சு எடுத்தாலே வெயிலில் போதுங்க, நல்லாவே காஞ்சிரும். இப்போது இந்த பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா இல்லைனா நெய் தடவின ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசாக தடவி விட்டதுக்கப்புறமா வெயிலில் கொண்டு போய் காய வச்சு ஒரு 1 டேக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் எப்படி காஞ்சிருக்குன்னு. இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் மேங்கோ பார் இப்படி தான் ரெடியாக இருக்குதுங்க. பாருங்கள், எடுக்கும்போது எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு. இப்போ அதுக்கு ஒரு கத்தி வச்சு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேங்கோ பார் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாதுங்க. ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை, சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்மளே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி பார்த்தேங்க. ரொம்ப அழகாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.